தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுப்பது குறித்து பரிந்துரைகளை வழங்க வேண்டும் என்று பார் கவுன்சிலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓசூரில் வழக்கறிஞர் கண்ணன் தாக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் தொடர்கதையாகி வருகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது வழக்கறிஞர் கண்ணன் மீது தொழில் ரீதியான தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை எனவும் தனிப்பட்ட காரணங்களுக்காக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். வழக்கறிஞர்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு வழங்குவது என்பது கடினம் என குறிப்பிட்ட நீதிபதிகள் வழக்கறிஞர்களை பாதுகாப்பது தொடர்பாக ஆலோசனை வழங்க தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இது தொடர்பாக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபியிடம் கலந்து ஆலோசித்து பரிந்துரைகளை வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட நீதிமன்றங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும் சென்னை நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது.